Hi my dear warriors, good morning. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good morning. Yes. Tell me whether the audio and video is clear. உனக்கு சூப்பராக ஒரு விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் என்ன கட 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 அந்த கொஷின் பேப்பர் ஒரு தடவை ஒரு ரிவைஸ் பார்த்துடலாமா? எஸ், நேற்று செகண்ட் மிட்டம் முடிஞ்சிருச்சு நிறையா டிஸ்ட்ரிக்டில், ரைட்டா? அதில் கிடைச்ச ஒரு கொஷின் பேப்பர். அப்போ நம்ம சொன்னது மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை கரெக்டாக படிக்கணுமா? நான் சொல்கிறது மட்டும் படித்தா படிக்கலாமா? ஸோ இன்றைக்கி எக்ஸாம் இருக்கவங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்கவங்களாம் இந்த கொஷின் பேப்பரை ஒரு தடவை பார்த்துக்கோ. பிகாஸ் இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட கரண்ட் பேட்டர்ன், சரியா? அந்த கரண்ட் பேட்டர்ன் பெருசாலாம் மாறவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எப்பயுமே நம்ம கிளாஸில் அட்டெண்டன்ஸ். ஸோ மார்க் யூர் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். எஸ், கட 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 கடன் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக மார்க் பண்ணுங்கள் பார்க்கலாம். எஸ், செகண்ட் மிட்டம் 2025 நடந்த கொஷின் பேப்பர் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வேறு பார்க்கணும், சரியா? ஓகே. அன்ஷி, செல்வா, வர்ஷினி, அர்ச்சியா, கெவினாஷ், நித்யா, சூர்யா, பிரபுவி, செல்வா, மெரிஷா, இர்ஃபானா, கனிஷ்கா, ஹரிணி, சத்யா, ஸ்ருதிகா, கெவினாஷ், மோனிஷா, செல்வா, ரக்ஷனா, சிவானி, பிரேம், நேத்ரன், தரணி, அரசன், மோக்ஷிதா, செல்வா எத்தனை தடவை அனுப்புவடி, கிஷோர், பிரஜித், ஓகே 9th கூட வந்திருக்காங்க. குட் குட். சிவபாரதி, தீபிகா, சிவானி, கிருஷ்ணா, பிரேம்குமார், சௌமியா, பூர்ணிமா, கிஷோர், அக்ஷிகா, சஞ்சீவ், எஸ்கே, ஹேமானந்து, பிரியா, அஃப்ரின், நித்யா, கிஷோர், தினேஷ், இஸ்ரா, ஜெயஸ்ரீ, விஷ்ணு, கனிஷ்கா, வாணி, அர்ஷிக், மோனிகா, செந்தமிழ், குமரன், ஜோகேந்திரா, தினேஷ். உங்கள் பேரை அனுப்பிட்டா அதை விட்டுருங்க. மித்த ஸ்டூடெண்ட்டோட பேரும் இருக்குல்ல, நான் உங்கள் பேரை வாசிக்கிட்டேன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும்ல. ஏன்னா ஸ்ரீனிஷா, சுபாஷ், குட், வேதவர்ஷினி, தினேஷ், நாதிரா, துர்கா, செந்தமிழ் குமரன், ஓகே, சுப்ராஜ், பூர்ணிமா, ஹரிணி, மோனிஷா, ஓகே, ரைட், ராஜவர்மன், ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம செஞ்சுரி அடித்தாச்சு. சிஜு, ஜெயஸ்ரீ, கிஷோர், ரைட், சரியா? சுபாநிதி, ரைட்டா? சுபாநிதி, ரைட்டா? சுபாநிதி வாசிச்சிட்டேன், ஓகேவா? சரியா பாரு. நான் அதனால் சொல்கிறேன், ஒரு தடவை நீங்கள் உங்கள் பேரை ரீட் பண்ணிட்டா அடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டாம், சரியா? ரைட். இந்த தினேஷ் பையில் தான் பண்ணுங்கடா, எத்தனை தடவை அனுப்புகிறான் பாருங்கள், சரியா பசங்களா? இந்த 2025 நேற்று நடந்த கொஷின் பேப்பர், ரைட்டா? நேற்று நடந்த டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக்கில் தான் டேரெக்டாக கொஷின்ஸ் வந்திருக்கு. அதனால் நீ புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்ட்ஸை கவனமாக படிச்சுட்டு போயிடு. மெயினாக அதான விஷயம். ஸோ கொஷின் ஆன்சரை பார்த்து நான் சொல்கிறத யார் யாரெல்லாம் ரெகுலராக கவனிக்கிறியோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கிளாஸ்லேயே போர்டில் கொஷின் வரும் பார்த்தீங்கன்னா கொஷின் பக்கத்துலேயே கொடுத்துருப்பேன். யூஸ்வலாக புக் பேக் படிக்கிறப்ப இது ரிப்பீட்டட் கொஷின், இது இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான், அதே தான் இங்கே இருக்குது, ரைட்டா? பாருங்கள், நோ டாப்லர் எஃபெக்ட் எப்போ இருக்க போகுது? சோர்ஸும் லிசனரும் ஒரே இடத்துல இருக்கணும், சோர்ஸும் ஸ்டேஷனரியும் ஒன்றா நகரணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் இந்த சாப்டர் இருந்தாலே இந்த கொஷின் இருக்குண்டான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே இருக்கா? ஸோ காய்ஸ் கவனமாக கவனிச்சுக்கோங்க. உன்னோட கொஷின் பேப்பர்லேயும் இதில் இருக்க கொஷினில் குறைஞ்சது 6லேருந்து 7 கொஷின் பேப்பர் ரிப்பீட் ஆக போகுது. இப்போ நோட் பண்ணிக்கோ. இது பிடிஎஃப்ல இப்போதைக்கு கொடுக்க டைம் இல்லை, சரியா? இப்போ இந்த கொஷினெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? தமிழ் மீடியத்துக்கு நான் தமிழில் சொல்கிறேன், சரியா? ரைட். அடுத்து கீட்டோன், ரைட்டா? அதாவது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது 11ஆம் பாடம் இருக்குது. அதில் கீட்டோன் மிக எளிய கீட்டோன் எது, சிம்பிள் கீட்டோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மரபியல் இன்ஜினியரிங் தமிழ் என்னது? ஸோ மரபியல் சார்ந்த இன்ஜினியரிங் படிப்பு ஒன்று இருக்குல்ல, இன்ஜினியரிங் தமிழ் என்னடா? இன்ஜினியரிங் தமிழ் என்ன இருக்கா ஞாபகம் இருக்கா? எனி ஐடியா? டக்குன்னு சொல்லுங்கள். இன்ஜினியரிங் தமிழ் என்னது? இன்ஜினியரிங் எனக்கு தோணுது, ஆனால் டக்குன்னு வரவே மாட்டேங்குது. இன்ஜினியரிங் தமிழ் என்னதுடா? ஹெல்ப் பண்ணுறானா பாரு யாராவது? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பொருளியல். பொருளியல் கரெக்டாக, பொருளியல் தானே? ஆமாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பற்றி படிக்கிறது, ரைட்டாக? கைவிரலில் இருக்கிற டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கோட படிக்கிறது. முந்தானத்து கூட சொன்னேன், என்னோட டாப் 10 கொஷின்ஸு டாப் 30 கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் கூட போதும், டெஃபினட்டாக வந்துடும். கம்பல்சரி ப்ராப்ளம் பாரு, நான் சொன்னேன் ஃபிசிக்ஸில் ஒன்று 5th லெசன் இல்லை 6th லெசன் இருக்கிறதே 2 சம் தான். ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆல்ஃபா டிகே ஆகுது, அப்போ அதோட பேரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஷின். அடுத்து டிஃப்ரென்ஸ், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் படினேன். 3 டிஃப்ரென்ஸ் கொஷின் வந்திருக்கு.
டிஃபரன்ஸ் பிட்வீன் இரிவர்சபிள் அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ், அதாவது மீள் மற்றும் மீளா வினையோடது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல், இயற்கை மற்றும் மனிதர்கள் உருவாக்கப்பட்டதான கதிரியக்க பண்புகள் ரேடியேஷன். அடுத்து சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்குரிய டிஃபரன்ஸு, எத்தனோ பாட்டனி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். எத்தனோ பாட்டனியில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எத்தனோ பாட்டனியை படிச்சிருங்கப்பா அப்படின்னு. அடுத்து பிஹெச் சம்மு, கேஓஹெச். யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த கொஷினில் இது எப்படி பண்ணுறது அப்படின்லாம் 2 நாளாக கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ரைட்டா. ஸோ பிஓஹெச் பிஹெச் கண்டுபிடிக்கக்கூடிய சம், கேஓஹெச்சில் பிஹெச் கண்டுபிடிக்கணும். அப்போ ஓஹெச் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி சம் இருக்கும். அதனால தான் அதை 4 மார்க்கில் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. இது ஒரு 2 ஸ்டெப்பு சேர்த்து வரப்போகுது, ரொம்ப ஈஸி. இந்த ப்ராப்ளமும் நேற்று பார்த்துட்டு நம்ம அல்ட்ரா வயலட் வைப்ரேஷன், அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னு, யூசஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனோட யூசஸ் என்ன, எவ்வளோ அல்ட்ராசோனிக் லெசன்லேருந்து எத்தனை கொஷின் படிக்கிறது, 6 மார்க். இந்த சாப்டரே அந்த ஒரே ஒரு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான். இந்த ஃபுல் கொஷினும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. எக்கோக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் தேவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர் 7 மார்க். நான் சொன்னேன்னா மொத்தமாக ஒரே கொஷின் 7 மார்க் முடிஞ்சிச்சு. ஃபுல்லாமே என்ன அப்படின்னா, சாரி இது வந்து 5th சாப்டரா, 5th சாப்டர் அல்லது 6th சாப்டர் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் யூக்லிபிரியம், வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து fill in the blanks, pH ஆஃப் த பிளட் என்ன, எலக்ட்ரோலைசிஸ்ங்கிறது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், இதுக்கு பதிலாக இது எழுதுறது பெட்டர். எத்தனால் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் சுகர் கேன் நம்மளோட 11th லெசனில் இருக்குது ரைட்டா. இந்த கொஷின் வந்து நம்ம இன்னும் பார்க்கல, நம்ம வந்து இந்த 11th சாப்டரோட புக் பேக் படிக்காதனால இதெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும். படிச்சிருந்தா இதெல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் ரைட்டா. நம்ம 11th சாப்டர் படிக்கல, மித்தபடி மேலே இருக்க 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாக 2 மார்க் 4 மார்க் நான் சொன்னது மட்டும் தான். பயோடெக்னாலஜி இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசனு, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸு, மெஷர் டு ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக், வாட் இஸ் மெட்டாஸ்டாட்டிசிஸ். எப்பா இது நீ பலதடவை இது இல்லாத ஒரு கொஷின் பேப்பர் கிடையவே கிடையாது, மெட்டாஸ்டாட்டிசிஸ் இல்லாத ஒரு கொஷின் பேப்பர் கிடையவே கிடையாது ரைட்டா. ஓகே சரியா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நேற்று நடந்த கொஷின் பேப்பர் சரியா. இது நேற்று நடந்த கொஷின் பேப்பர், இதே மாதிரி தான் உன்னோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொஷின் வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. டாப் 4 மார்க் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், அது எல்லாத்தையும் நோட் பண்ணி நம்ம படிச்சிடலாம் சரியா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ், கிளியரா? ஆரம்பிக்கலாமா? என்ன சாட்டில் ஒரு ஃபயரை காணோம், சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், ரெடியா? சூப்பர், குட் குட் குட், யூ ஆர் ரெடி ரைட். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி சரியா. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னது? எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் என்னது? தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய, தானாகவே செல்ஃபாகவே அதுவாகவே என்ன பண்ண போகுது, டிஸ்இன்டகிரேட் ஆகிடும் ரைட்டா. அதுவாகவே டிஸ்இன்டகிரேட் ஆக போகுது. ஸோ டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இங்கே என்ன அப்படின்னா டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ த இன்டியூஸ்டு ப்ராசஸ். இன்டியூஸ்டு ப்ராசஸ்னது தூண்டுதல். நம்ம என்ன பண்ண போகிறோம், தூண்ட போகிறோம். நம்ம தான் தனியாக வெளியே இருந்து தூண்ட போகிறோம். நம்மளாக வெளியே இருந்து தூண்டுதல் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வினையை அந்த ரியாக்ஷனை நடத்த போகிறோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதுலேருந்து வெளியே என்னென்னலாம் வரும், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியிலேருந்து என்னெல்லாம் வெளியே வரும்னா ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, காமா ரே, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இதுலேருந்து வெளியே வர போகிறாங்க ரைட்டா. அடுத்து மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ரைட்டா. எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், நியூட்ரான், பாசிட்ரான், இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, யூஸ்வலாக வெளியே வர போகிறாங்க சரியா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்னது, தனிச்சையாக நடக்கக்கூடியது, அதுவா ஆட்டோமேட்டிக்காக பை இட் செல்ஃப், இட் ஹேப்பன்ஸ் பை இட் செல்ஃப், இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ் ரைட்டா. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இது என்னது, இன்டியூஸ்டு ப்ராசஸ். எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் more than 83 ரைட்டா. more than 82 புக்கில் 82 தான் இருக்குது. வில் புட் இட் அஸ் 82 ரைட்டா. 82க்கு மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக என்ன பண்ணுது, பை செல்ஃப் பை இட் செல்ஃப் அதுவாகவே ரேடியேஷன்ஸை நடத்தும். அதே இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிலோ 82 கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டியூஸ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு டூ த இன்டியூஸ் ரைட்டா. எஸ், இன்டியூஸ் பண்ண போகிறோம். வெரி குட் எஸ்கே. அடுத்து திஸ் கேனாட் பி கண்ட்ரோல்டு, இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு சரியா. இம்பார்ட்டண்டான கொஷின், ஒரு கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா. கொடுத்துருக்க ஒவ்வொரு ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப 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 முக்கியம், கவனம் சரியா.
கவனிங்க. when a radioactive element என்ன கேட்டிருக்காங்க, சாடி அண்ட் ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சாடியோட மற்றும் ஃபஜான்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் லா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் இருக்கு, ஏதோ ஒரு எலிமெண்ட் என்ன எமிட் பண்ணுது, எமிட்ஸ் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகல் ஃபார்முலா என்னதுப்பா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிகல்? ஆல்ஃபா பார்ட்டிகல் ஃபார்முலா என்னது, 2He4 ரைட்டா, 2He4. ஹீலியம்னா என்னது, ஆல்ஃபா பார்ட்டிகல் ரைட்டா. ஹீலியம்னா என்னது, ஆல்ஃபா பார்ட்டிகல். டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் ஃபார்ம். அப்போ அதுலேருந்து என்ன வரப்போகுது, ஒரு டாட்டர் நியூக்ளியஸ். யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்ககிட்ட என்ன வருது வெளியே, எனக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கிடைக்குது. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணாங்கன்னா அதில் வரக்கூடிய டாட்டர் இருக்குல்ல, இதிலேருந்து வரக்கூடிய குட்டி, அந்த டாட்டர் இதுலேருந்து வரக்கூடிய அந்த காம்பவுண்ட் அவங்களோட கண்டென்ட் எப்படி இருக்குமா, ஹூஸ் மாஸ் நம்பர் ரைட்டா, டாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கல, அதோட மாஸ் நம்பர் இஸ் லெஸ் பை 4. ஏன்னா 4 தான் ஹீலியம் போயிடுச்சுல, 4 ஹீலியமுக்கு போயிடுச்சுல, லெஸ் பை 4 யூனிட்ஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் லெஸ் பை 2 யூனிட்ஸ் ரைட்டா. மாஸ் நம்பரில் 4 குறைய போகுது, அட்டாமிக் நம்பரில் 2 குறைய போகுது. தென் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ், பேரண்ட் நியூக்ளியஸோட குறைஞ்சிருக்க போகுது ரைட்டா. சாடி அண்ட் ஃபஜான்ஸ் ரூல், இது வந்து ரேடியோ ஆக்டிவ்னா ஆறாவது படம் சாடி மற்றும் ஃபஜான்ஸ் விதி. என்ன இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் படிக்க போயிட்டான் போலயே, ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. when a radioactive element emits a beta particle, என்ன எமிட் பண்ணுது, பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுதுன்னா a daughter nucleus is formed. அப்போ என்ன பண்ண போகுது, டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆக போதா, which whose mass, அதோட மாஸ் என்ன அப்படின்னா சேம் அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் பை 1 யூனிட். மாஸ் நம்பர் சேமாக இருக்க போது, அட்டாமிக் நம்பர் ஒன்று கூட இருக்க போதும். அப்போ என்ன எடுத்து, பீட்டா பார்ட்டிக்கல் என்னது, -1 எலக்ட்ரான் 0. இதான் என்னது பீட்டா பார்ட்டிக்கல் சரியா, இதான் பீட்டா பார்ட்டிக்கல் ரைட். கிளியரா, சரியா, கிளியர். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கும் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கோம். கண்ட்ரோல்னா என்னது, நம்மளோட கண்ட்ரோல் கீழே இருக்க போகுது, நம்ம அதை முடிவு பண்ண, நீ இப்படி தான் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அது இது அன்கண்ட்ரோல்டுனா நம்மளோட கட்டுக்கு உள்ள இல்லாமல் அது பாட்டுக்கு வேறு மாதிரி இருக்க போது தான் அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். இன் அ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இஸ் மெயின்டைன் டு பி 1. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னது, எப்பயுமே ஒன்றாக ஒரே ஒரு நியூட்ரான் தான் போகணும் அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்பெசிஃபிக்காக பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறது தான் என்ன அப்படின்னா கண்ட்ரோல்டு. திஸ் இஸ் டு அச்சீவ்ட் பை அப்சார்பிங் எக்ஸ்ட்ரா நியூட்ரான் வித் அ நியூட்ரான் அப்சார்பர் லீவிங் ஒன்லி 1 நியூட்ரான் டு ஃபர்தர் ஃபிஷன். அதாவது என்ன அப்படின்னா நம்ம நியூட்ரான் அப்சார்பர்ஸை வைக்க போகிறோம். யூஸ்வல் என்ன பண்ண போகிறோம், நிறைய நியூட்ரான்ஸ் அப்சார்பர். நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் நிறைய நியூட்ரான்ஸ் வெளியே வரப்போகுது. நிறைய நியூட்ரான்ஸ் வெளியே வந்தால் அன்கண்ட்ரோல்லே இல்லாமல் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ அவ்வளோலாம் வேண்டாம், ஒருத்தராக வெளியே வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக வெளியே வர சொல்ல போகிறாங்க. அந்த ஒவ்வொருத்தராக வரதை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அப்போ ஒருத்தராக வெளியே வர்றதுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறேன், என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறேன், அதுதான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், பை கீப்பிங் கண்ட்ரோல் ராட்ஸ். கண்ட்ரோல் ராட்ஸ் எதில் செஞ்சுருப்பாங்க, சொல்லுங்கள், கண்ட்ரோல் ராட் எதில் செஞ்சுருப்பாங்க, எஸ். thus the reaction is sustained in a controlled manner. The energy released due to controlled chain reaction can be utilized for constructive purpose. அதே இது controlled chain reaction is used in nuclear reactor to produce energy in a sustained என்னது தேவையான அளவுக்கு அப்படின்னு சொல்ல போகிறோம், controlled manner. ஓகே, நிறைய தடவை இந்த கொஸ்டின்னா பார்த்துட்டோம் சரியா. sustained chain reaction, cadmium, boron and cadmium. வெரி குட் boron and cadmium யூஸ் பண்ண போகிறோம் நம்ம சரியா. அடுத்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிப்ளைஸ் இன்டெஃபினட்டாக அளவே இல்லாமல் என்ன பண்ண போகுது, பயங்கரமாக மாறப்போகுது. காசஸ் ஃபிஷன் இன் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் தி ஃபிஷியல் மெட்டீரியல். திஸ் ரிசல்ட் இன் ரிலீஸ் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இதான் என்னது, ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்த ஆட்டம் பாம் இருக்குல்ல, அதெல்லாமே இதுதான். ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபாசில். ஃபாசிலோட ஏஜ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்கப்பா, இது எல்லாமே 4 மார்க் கொஷின். மினிமமாக நீ 4 பாயிண்ட்டுக்கு மேலே இது எல்லாத்துக்குமே எழுதணும். அதனால தான் நான் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் இதில் இருக்கிறதுல ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் படிச்சுட்டு போய் கூட நீ கவனமாக எழுதி சரியா. The age of fossil is determined by radioactive elements present in it, right?
அந்தந்த ஃபாசல்ஸோட உடம்புல இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எலமெண்ட்ஸ் மேபி அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் யார் யார், எந்தெந்த எலமெண்ட்டை வச்செல்லாம் நம்ம இந்த ஃபாசல்ஸோட ஏஜை கண்டுபிடிக்கலாம்னா கார்பன், யுரேனியம், லெட்டு அல்லது பொட்டாசியம் வச்சு. மெயினாக உயிரினங்களில் ரைட்டாக லிவிங் பீயிங்ஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடியது என்னது, இட் இஸ் கோயிங் டு பி கார்பன். ஸோ பாருங்கள், இட் இஸ் யூஸ்ட் இன் paleobotany and anthropology for the determining the age of human fossils and manuscripts. இதுக்கு முன்னாடி இருந்த ரைட்டாக எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்களே ஒரு சில ஓலைச்சுவடிகள், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குல்ல, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சோ பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாமே எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக கார்பன் என்ன பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், தாவரங்கள் கார்பனை உட்கொள்கிறோம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்பன் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட 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 நம்ம உடம்புல என்ன பண்ணிகிட்டே இருக்க போது, கார்பன் திரும்ப 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 செக்ரீட் ஆகிட்டே இருக்க போகுது. நம்ம எப்போ இறந்து போகிறோமோ, இறந்து போனதுக்கப்புறம் இட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் டெத் கன்சம்ஷன். அப்போ என்ன ஆக போகுது, என் உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்க போகுது. கார்பன் எல்லாம் என்ன பண்ண போகுது, வெளியே ஆரம்பிக்க போகுது. சரியா? அண்ட் டீகேயிங் ப்ராசஸ் ஆஃப் C14 occurs continuously. அப்போ the time passed since the death of plant or animals can be calculated by measuring the amount of C14 present. C14 எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் எவ்வளோ இருக்குது அதை C14 அளவை மேற்கொண்டு அதை மெஷர் பண்ணி அதை அளந்து நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ இந்த உயிரினம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி உள்ள உயிரினம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்கள், டிஃப்ரென்சியேஷன். ரைட்டா? என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ எல்லா டிஃப்ரென்ஸையும் படிச்சிருப்பா. என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ எல்லா டிஃப்ரென்ஸையும் படிச்சிருப்பா. ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் ஹோமோலகஸ் ஆர்கன்? ரைட்டா? ஹோமோலகஸ் ஆர்கன் ஃப்ரம் அனலகஸ் ஆர்கன். ரைட்டா? ஹோமோலகஸ் ஆர்கன்லேருந்து அனலகஸ் ஆர்கனை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோமோலகஸ் ஆர்கன். The homologous organs are those which have inherited from the common ancestors. அதாவது பொதுவான முன்னோர்கள்லேருந்து, நம்மளோட முன்னோர்கள்லேருந்து அப்படியே வம்சாவளியாக என்ன அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் அந்த உறுப்புகள் வந்துக்கிட்டே இருக்க போது. நம்ம முன்னோர்கள்கிட்ட அந்த உறுப்பு இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணாது, அது இருக்காது. ரைட்டாக? நம்ம முன்னோர்கிட்ட இல்லைன்னா நம்மகிட்ட அந்த உறுப்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடவா பல்லுலாம் ஒன்று சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் மனிதன் முத உருவானப்போ பார்த்திங்கன்னா இங்கே கடைசியில் ஒரு பல்லு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பல்லு முளைக்கிறதே கிடையாது. அது எல்லாமே என்ன ஆகிடுச்சு, இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த பல்லெல்லாம் இப்போ முளைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன்னா முன்னாடி காலத்தில் வேக வைக்காத உணவுகள், கடினமான உணவுகள்லாம் இருந்தப்போ அதை கடித்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு என்னது இந்த பின்பற்கள் தேவைப்பட்டுச்சு. கடவாய் பற்கள்னு சொல்லுவாங்க, கடைப்பற்கள் அப்படின்னு. அது வந்து இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா நாலு போக்கில் அது கிடையவே கிடையாது. இப்போ என்னோடய முன்னோர்களில் கிடையாது, எனக்கு இல்லை, என் குழந்தைக்கு இருக்காது, அதுக்கு அடுத்து கிடையவே கிடையாது. இப்போ அந்த பல்லு வரதே கிடையாது. ஒரு சிலருக்கு தான் அந்த பல்லு முளைக்கும். ரைட்டா? ஒரு சிலருக்கு அந்த பல்லு முளைக்கிறப்போ பல்வலிலாம் வரும். அதுக்கப்புறம் டாக்டர் தான் பிடுங்கிடுவாங்க. இப்போல்லாம் அதை எடுத்துருவாங்க. விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவாங்க, விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ அப்போ கிடையாது, அது வந்து ஹோமோலகஸ். அனாலகஸ் அப்படின்னா லுக்ஸ் சிமிலர் அண்ட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் பட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்டல் பேட்டர்ன். அதாவது முன்னோர்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு கேரக்டர்ஸ், வேறு வேறு விதம், எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்க போகுது. பாருங்கள், their mode of development and basic structure are similar. அவங்க மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க, அவங்களோட வடிவம், இது எல்லாமே என்னது சிமிலராக இருக்க போகுது. their basic structure are different. அவங்களோட அடிப்படை வடிவமே வேறு வேறு வடிவத்தில் இருக்க போகுது. ரைட்டா? சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா a human hand flipper. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கை இருக்குது, எனக்கும் கை இருக்குது. வேல் என்னது, திமிங்கலம், அதுக்கும் ஃப்ளிப்பர்ஸ், அதுக்கும் கை இருக்க மாதிரி இருக்குது. பேட், வவ்வாலுக்கும் கை இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், விங்ஸ் ஆஃப் பேட்டோட விங்ஸ் இருக்குது, அதோட ரெக்கையும் அதே இது பறவைகளோட ரெக்கையும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதேமாதிரி இன்செக்ட்ஸ், பூச்சிகளுக்கு ரெக்கை இருக்குது. எல்லாமே ரெக்கை நம்ம சொல்லலாம், ஆனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி இருக்குது. ரைட்டா? வேறவங்க வேறு வேறு மாதிரி வந்திருப்பாங்க. சரியா? ஓகே, கிளியரா? ரைட். அடுத்த கொஸ்டின், imprints of fossil tell us about evolution high. இதெல்லாம் ஹார்ட்ஸ் கொஸ்டின். ரைட்டா? இதெல்லாம் ஹார்ட்ஸ் கொஸ்டின், கவனமாக ஹார்ட்ஸ் கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து ஃபாசில் வந்து என்ன அப்படின்னா எவல்யூஷன் என்னதுப்பா, பரிணாம வளர்ச்சி. அதாவது இந்த உலகத்தில் பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று நடந்திருக்கு
அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது, பரிணாம வளர்ச்சின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு எப்படி நம்மளுக்கு புதை படிமங்கள் பயன்படுது, இதுக்கு எப்படி ஃபாசல்ஸ் பயன்படுது அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்குறாங்க. ரைட்டா? இதுக்கு ஃபாசல்ஸ் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துடலாமா? ஃபாசல்ஸ் ஆர் எவிடன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் லைஃப் ஃபார்ம். ரைட்டா? ஆதி காலத்து மனிதன் இருந்தால அதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா எவிடென்ட் ஏன்ஷியன்ட் லைஃப், முன்னாடி இருந்தக்கூடிய ஏன்ஷியன்னா பழங்கால வாழ்க்கை முறை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்றதுக்கு மொதல் எவிடன்ஸே ஃபாசல்ஸ் தான். லைஃப் ஃபார்ம்ஸ் ஆர் ஏன்ஷியன்ட் ஹேபிட்டட்ஸ் விச் ஹாஸ் பீன் ப்ரிசர்வ்டு பை நேச்சுரல் ப்ராசஸ். இயற்கை முறையில் இதெல்லாமே பாதுகாக்கப்பட்டு இதெல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, பதப்படுத்தப்பட்டிருக்கு இயற்கை முறையில். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இதெல்லாம். ரைட்டா? இங்கே இருக்கிறத ரைட் பண்ணால் போதும், நான் என்ன கொடுத்துருக்கேன்னு இதை ரைட் பண்ணால் போதும். நான் வந்து கன்ஸ்ட்ரக்டாக ஆன்சர் கீ வந்து கரெக்டாக கீ பாயிண்டோட கொடுத்துருக்கேன், இதை மட்டும் எழுதுனா போதுமானது தான். ரைட்டா? அடுத்து பாருங்கள். ஃபாசல் ரெக்கார்ட்ஸ் ஷோஸ் தட் த எவல்யூஷன் ஹேஸ் டேக்கன் அ கிராஜுவல் ப்ராசஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம். சிம்பிள் ஆர்கானிசம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீனுக்கும் நம்மளுக்கு பாரு, மீன் வந்து நீந்த மட்டும்தான் தெரியும், சாப்பிட தெரியும், நீந்த தெரியும். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது, நம்மளுக்கு அதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ மீனை விட பார்த்திங்க அப்படின்னா தவளுக்கு ஜம்ப் பண்ண தெரியும். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோக்கடைலுக்கு கால் முளைச்சி நடக்க தெரியும். நடக்க தெரிஞ்ச க்ரோக்கடைல் தான் அடுத்தடுத்து பறவையாக மாறுறது நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுனா அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ரைட்டு? இந்த மாதிரி ஒன்றுனா அப்டேட்டட் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ த ஆரிஜின் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ் சப்போர்ட்டட் பை த எவிடன்ஸ் ஆஃப் ஃப்ரம் த பேலண்டாலஜி. ரைட்டா? பேலண்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுட்டே இருக்குது அப்படி. சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? டிஃபரன்ஸ் கொஷின். உன்னோட கொஷின் பேப்பர் செகண்ட் மிட்டமில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் ஆஃப் 3 to 4 டிஃபரன்ஸ் கொஷின். ரைட்டா? 3 டிஃபரன்ஸ் கொஷின்லேருந்து 4 டிஃபரன்ஸ் கொஷின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நிறைய டிஃபரன்ஸ் கொஷின் இருக்குது. ரைட்டா? ஹார்ட்ஸில் ஃபஸ்ட் கொஷின் நினைக்கிறேன், ஹார்ட்ஸில் மொதல் கொஷின் புதை படிமங்களை வைத்து எவ்வாறு நம்ம வந்து எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியை அறிவோம் அப்படிங்கிற கொஷின். டெய்லி கிளாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக. ஓகே ரியாஸ் கவனிங்க. அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், டிஃபரன்ஷியேட்டட் செல், they are variable potency. These cells can carry out specific function only. ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸும் பண்ண மாட்டாங்க, குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் மட்டும். ரைட்டா? பாக்ஸ் போட்டு எழுதுறது பெட்டர். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தானே கேட்டாங்க, இல்லை நான் இதை ஃபுல்லாக தனியாக எழுதிக்கிறேன் சார், இதை ஃபுல்லாக தனியாக எழுதிக்கிறேன், தாராளமாக எழுதிக்கலாம், உங்களோட இஷ்டம். ரைட்டா? உங்களோட இஷ்டம். சரியா? ஹார்ட்ஸில் செகண்ட் கொஷின். ஜெயலக்ஷ்மி இருக்கீங்களா? நீங்கள் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் என்ன? ரைட்டா? தே ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் கேன் டிவைட் டு ஃபார்ம் மோர் செல்ஸ் ஆர் கிவ் ரைஸ் டு டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். இது என்ன அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைடு. இதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. இது வந்து நரம்பு செல்லு, இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து கிட்னி செல்லு, இது நியூரான், இது வந்து மசில் செல் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. இதுக்கு எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. கீர்த்திகா, ஓகே ரைட். செல்ஸ் அண்ட் கேன் டிவைட் டு ஃபார்ம் மோர் செல்ஸ். இது ஒரு செல்லு பல செல்லாக பிரிஞ்சுக்குமா. கிவ் ரைஸ் டு டிஃபரன்ஷியேட்டட் செல். அந்த பல செல் வேறு செல்லாக நியூரானாக மாறலாம், தசை செல்லாக மாறலாம், நிறைய செல்களாக திரும்ப என்ன பண்ணலாம், இதெல்லாமே மாறலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் ஸ்பெஷலைஸ்டு டைப், cannot perform any other types of cell. ரைட்டா? மற்ற செல்லோட வேலையை இதால் பண்ண முடியாது, தன்னோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் இதால் பண்ண முடியும். they are formed from undifferentiated cell. அப்போ நியூரான் செல்லிருந்து தான் நியூரானோட செல் வரப்போகுது, தசை செல்லில் இருந்தால் தசை செல், மசில் செல்லில் இருந்தால் மசில் செல் வரப்போகுது. ஒருத்தவங்ககிட்டருந்து ஒருத்தவங்க அப்படியே வர போகிறாங்க. எக்ஸாம்பிள் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். சோர்ஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் த ஏர்லி எம்ப்ரியோஸ். ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோஸ் நம்ம சொல்லலாம். அடல்ட் ஸ்டெம் செல். These cells can be got from amniotic fluid, bone marrow. இதில் தான் எடுக்கலாம். போன் மேரோனா எலும்பு மஞ்சை. amniotic fluidனா குழந்தைங்க வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட், ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கும். ரைட்டாக? தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, பனிக்குடம்னு சொல்லுவாங்க. பனிக்குடம் அந்த குடத்துக்குள்ளே இருக்க மாதிரி, அதுதான். அடுத்து ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். நேற்று பார்த்தோம்ல, நேற்று நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஸ்டார்டிங்கில் பார்த்தோமா, அதில் கூட தெரிஞ்சிச்சா. ஸோ கொஷின் பேப்பரில் பார்த்தோம், அதில் கூட இது இருக்குது, கவனிங்க. DNA fingerprint technique is widely used in forensic application like crime investigation. அதுக்கப்புறம் என்ன ஐடென்டிஃபைங் த கல்பிரட், திருடர்களை பிடிக்கிறதுக்காக, கொலை குற்றம் செஞ்சவர்களை பிடிக்கிறதுக்காக. அடுத்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ்.
ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த குழந்தை யாருடையது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ரைட்டா? ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அதாவது மரபியல் ரீதியாக இந்த அமைப்பு, அதாவது மரபியல் ரீதியாக ஆசிய மக்கள் ஃபுல்லாக எங்கே இருக்காங்க, ஆப்பிரிக்கா மக்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற பாப்புலேஷனை நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எவல்யூஷன் அண்டு ஸ்பீசியேஷன், இந்த ஸ்பீஷீஸ்லாம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, அடுத்து வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் வைகர் இன் அனிமல்ஸ், ரைட்டா? ஹைப்ரிட் வைகார் அப்படின்னா என்னது? ஸோ இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டல், ரைட்டா? இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ப்ரீடிங்னா என்னது, நம்ம ப்ரீடிங் அப்படின்னா என்னது, ப்ரீடிங்னா என்னது, ப்ரீடிங்னா என்னது, வாட் இஸ் ப்ரீடிங்னா என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் ப்ரீடிங்? இனப்பெருக்கம் அடுத்தடுத்து பண்ணுறது, ரைட்டா? அடுத்தடுத்து நம்ம பண்ணுறது, சரியா? அப்போ இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டல், கேட்டலோட ப்ரொடக்ஷன், ரைட்டா? ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லலாம், சரியா? இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டல், கேட்டலில் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்கை இன்க்ரீஸ் பண்ண போது இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அன் எக் பை பவுல்ட்ரி, ரைட்டா? முட்டை அதிகமாக உற்பத்தி செய்கிறது. ஹை குவாலிட்டி ஆஃப் மீட்ஸ், நம்மளுக்கு வரக்கூடிய கறிகள் எல்லாமே, மாமிசம் எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய, ரைட்டா? ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு க்ரோத் ரேட் இன்க்ரீஸ்ட் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அதாவது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய விலங்குகளோட க்ரோத் ரேட், அது வளரும் வேகம், அதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது, சரியா? இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன், வெரி குட். எ ப்ரீடர்னா யார்? ஒரு ப்ரீட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, ரைட்டா? ப்ரீடர் இருக்காங்க. ப்ரீடர் என்ன சொல்கிறாரு, சரியா? வில் see that a breeder. A breeder wishes, அவர் ஆசைப்படுறாரு, என்ன பண்ணுறாரு? டு இன்கார்பரேட் டெசைரபிள் கேரக்டர்ஸ் இன்டு க்ராப் பிளான்ஸ். அப்போ என்னெல்லாம் அவர் பண்ணணும்? ஸோ அவர் என்ன பண்ண போகிறார்? புதுசாக ஒரு சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ என்னெல்லாம் அவர் மைண்டில் வச்சுக்கணும், ரைட்டா? அவர் எதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? கவனிங்க. ஹை ஈல்டு, அதிகமான விளைச்சல் கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ், எந்த விதமான நோய் தொற்றுகளும் என்னோட தாவரங்களுக்கு வரக்கூடாது. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் டு இன்செக்ட்ஸ் பெஸ்ட், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா பூச்சிகள் தான் சாகணும், ஆனால் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துனால அந்த தாவரங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. தாவரங்கள் அதுக்கு எதிர்ப்பாக இருக்கணும், தாவரங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு எதிர்வாக இருக்கணும், தாவரங்கள் அதுக்கு எதிர்த்து இருக்கணும், சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் கிராப், குறுகிய கால பயிராக இருக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு உட்காந்து வளர்த்துட்டு இருக்க முடியாது. மாமரம், தென்னை மரம்லாம் பல வருஷம் வளர்க்கணும், அப்படிலாம் இல்லை. 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா அதுலேருந்து விளைச்சல் எடுத்து நம்ம அறுவடை பண்ணி அதை விற்றுறணும். அடுத்து டாலரன்ஸ் டு என்விரான்மெண்டல் கண்டிஷன், மழை, வெயில், புயல், அந்த மாதிரி நிறைய விதமான கண்டிஷன்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், இது டாலரேட் பண்ணணும், அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வகையில் இது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்து வாட் ஆர் த வேரியஸ் ரூட்ஸ் பை விச் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் டேக்ஸ் பிளேஸ். இந்த பாயிண்ட் நீ எழுத வேண்டாம், இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் மெயின், இதுதான் நீங்கள் எழுதணும், சரியா? இதை மட்டும் எழுதினா போதும். எந்தெந்த வழிமுறைகள்லாம் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ்னு என்னது? எய்ட்ஸ். ஹெச்ஐவினா என்னது? எய்ட்ஸ் இருக்குல்ல, இது எப்படி பரவுதுன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த லெசன்? ஹெச்ஐவி. சரி, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க, ஒரு ஹெல்ப்போ ஒவ்வொன்றும் எந்தெந்த லெசன் மெசேஜில் போட்டுருங்க, சரியா? ஒவ்வொரு கொஸ்டின் வரப்போ. ஓகே, நேற்று சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சா? ஓகே, குட், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹெச்ஐவி வந்து எப்படிலாம் பரவ போகுது. முதல் ஹெச்ஐவி வந்து இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ், 21வது சாப்டர், சரியா? இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னானது இது ஒரு தொற்று நோய் கிடையாது. ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அடுத்து அவங்க பேசினாலோ, இருமுனாலோ, தொட்டாலோ, அவங்களோட உடம்புல எச்சில் பட்டாலோ, அல்லது அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயம் எச்சில் பட்டா வரும், எச்சில் தொடுறது மூலமாகவோ இது மூலமாக என்ன பண்ண போகிறது, இந்த வியாதி வரப்போகிறது கிடையாது, சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது ஹெச்ஐவி வைரஸ் இருக்க பர்சனோட நம்ம செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு எய்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூசஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் ஆர் சிரிஞ்சஸ், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டல்ஸில் தே வில் பி ஹேவிங் அ ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஒரே சிரிஞ்சு தான் திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது.
லைட்டாக குத்துனா கூட அதை எடுத்து என்ன பண்ணணும், டஸ்ட்பினில் போட்டுட்டு புதுசாக தான் என்ன பண்ணணும், தே ஹேவ் டு புட் நியூ சிரிஞ்ச். ஸோ அப்போ யூஸ் பண்ணுறாங்க ஸ்டெரிலைசேஷன். அடுத்து அந்த மாதிரி ஹெச்ஐவி ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஊசி போட்டுட்டு அதே பிளட்டோட அதே ஊசி நம்மளுக்கு போட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிவிடும், ஹெச்ஐவி வந்துடும். அடுத்து பை த டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஆர் இன்ஃபெக்டட் பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட்ஸ். ரைட்டா, பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்ககிட்டேருந்து ரத்த தானம், அவங்ககிட்டேருந்து ரத்தத்தை நம்ம பரிமாற்றம் பண்ணுறோமோ இல்லை அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்ஸ், பிளாஸ்மா, WBC, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்களுக்கு ஏற்றுறப்ப வந்துடும். அல்லது ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர், ஹெச்ஐவி வைரஸ் இருக்கக்கூடிய அம்மா கிட்டேருந்து அவங்களோட குழந்தைங்கோ என்ன பண்ணும் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சு. ரைட்டா, அவங்களோட குழந்தைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹவ் இஸ் கேன்சர் செல் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் நார்மல் செல்? கேன்சர் செல் எப்படி நார்மல் செல்லேருந்து வித்தியாசப்படுது, எப்படி இதை வேறுபடுத்துகிறாங்க? ரைட்டா, எப்படி இதை வேறுபடுத்துகிறாங்க? கேன்சர் செல்லுங்கிறதுக்கும் நார்மல் செல்லுக்கு என்ன வித்தியாசம்? கேன்சர் செல்லோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். கேன்சர் செல் வந்து என்ன அப்படின்னா பெருசாக இருக்கும். சரி, கேன்சர் செல் வந்து பெருசாக, நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ். தே ஹாவ் நார்மல் சைஸ்டு செல். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சைஸாக தான் இருக்க போகுது, பெருசாலாம் இருக்க போகிறது. வெரி வெரி சிம்பிள், நார்மலாக இருக்க போகுது. த நியூக்ளியோலை ஆர் வெரி ப்ராமினென்ட். நியூக்ளியோலைன்னு என்னது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும்ல, அதுதான் நியூக்ளியோலைன்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா, நியூக்ளியோலை ப்ராமினென்ட்னா என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கேன்சரஸ் செல்லுக்கு நியூக்ளியோலை தான் இது ரொம்ப முக்கியத்துவம். த நியூக்ளியோலை ஆர் லெஸ் ப்ராமினென்ட். அது ரொம்ப பெரிய முக்கியமானதெல்லாம் கிடையாது, அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. சரியா, அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, அவங்க ஒரு சாதாரணமான ஆள், அவங்கள வச்சு பெருசாக ஒன்றும் கிடையாது. ரைட். அடுத்து தே கேன் மல்டிப்ளை இன்டெஃபினெட்லி. அதாவது ஒரு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது எனக்கு. அந்த மாதிரி என்னது, இவங்களுக்கு எண்டே இல்லாமல் மல்டிப்ளை 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 மல்டிப்ளைடு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்க போகிறாங்க. இது தே ஹவ் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நார்மல் செல்லாம் என்ன பண்ணும், தேவை என்னவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் என்னது மல்டிப்ளை ஆகும், தேவையில்லைன்னா மல்டிப்ளை ஆகாது, அப்போ ஸ்டாப் ஆகிடும். தேவைப்படுறப்ப மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன், அதர்வைஸ் நோ மல்டிப்ளிகேஷன். சரியா. அடுத்து தே இன்வேட் சரௌண்டிங் டிஷ்யூஸ். ரைட்டா, தே இன்வேட் சரௌண்டிங் டிஷ்யூஸ். சுற்றி இருக்கக்கூடிய மற்ற திசுக்களையும் என்ன பண்ணும் அப்படின்னா அடித்து உடச்சிரும். மற்ற திசுக்களையும் என்ன பண்ண போகுது, இது சண்டை போட்டு அடித்து அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கடித்து எல்லாமே வச்சுருவோம். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செல். அதே இது தே டு நாட் இன்வேட் சரௌண்டிங் செல்ஸ். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரௌண்டிங் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, தே ஓன்ட் டிஸ்டர்ப். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரியா. அடுத்து தே ரிமைன்ஸ் லெஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். தே ரிமைன்ஸ் லெஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். லெஸ் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்க போகிறாங்க. தே ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். ரைட்டா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். இவங்களை வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது, இவங்களை ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா, ஓகே, சூப்பர். What precautions can be taken for preventing the heart disease? இதய நோய்களை எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும், இதய நோய்கள்லேருந்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும்? சரியா, இதய நோய்களை நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ரிடக்ஷன் இன் த இன்டேக் ஆஃப் கேலரிஸ். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கேலரியோட அளவு. லோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ரைட்டா, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு இருக்குது. ரைட்டா, நம்ம அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எடுத்துக்கலாம். சேச்சுரேட்டட் அப்படின்னா அது ஆல்ரெடி எல்லாமே தேவையான அளவுக்கு அது முழுமை அடைஞ்சிருச்சு. அந்த முழுமை அடைஞ்சவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க யாரோட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த அன்சாச்சுரேட்டட் ஆசிட்லாம் தான் என்னது நம்மளோட உடம்புல போய் கொழுப்பு அங்கங்கே போய் சேர்ந்துக்கிறதுல அது அப்படியே இருக்கும். இதே இது அன்சாச்சுரேட்டட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு யாரோட வினைப்படுறப்ப கரைஞ்சு போயிடுவாங்க. இது கரையாது, இது அப்படியே போய் இறுக்கமாக நம்மளோட உடம்புல ஒட்டிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய, கொலஸ்ட்ரால்னால் ஃபேட்டு தான், அது அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. லோ கார்போஹைட்ரேட்ஸு அண்ட் காமன் சால்ட் ஆர் சம் ஆஃப் த டயட்ரி மாடிஃபிகேஷன். ரைட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு என்ன பண்ணுமா, கேலரிஸ் இருக்கக்கூடாது, லோ சேச்சுரேட்டட் ஃபுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லோ கார்போஹைட்ரேட்ஸ், கம்மியான அளவில் கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வேறு லெவலில் சூப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம், மாஸ் பண்ண போகிறோம், பங்கம் பண்ண போகிறோம். சரியா, ரைட். அடுத்து டயட் ரிச் இன் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ரைட்டா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ரைட்டா, பாலி அன்சாச்சுரேட்டட். அப்போ நம்ம லோ சேச்சுரேட்டட், சேச்சுரேட்டட் ஃபேட்டை தான் கம்மியாக எடுக்கணும். அன்சாச்சுரேட்டட் அதுலேயும் பாலி அன்சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா, அன்சாச்சுரேட்டட் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ரைட்டா. டயட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மினரல்ஸ் ஆர் ரெக்வயர்ட், இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் அசைவுகள், நம்ம செய்யக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம உடம்பை எப்படி டெய்லி நம்ம வந்து வாக்கிங் ஜாக்கிங்லாம் போகிறோம்ல அந்த மாதிரி. ரைட்டா.
ஓனாக ரைட் பண்ணால் மார்க் வரும், பட் ஆனால் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க, ரொம்ப சீரியஸ்னஸோடு எழுதி பார்த்து எழுதுங்க. ரைட்டா? மார்க் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதலாம். ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா ஆர் எசென்ஷியல் ஃபார் த பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ், கம்ப்ளீட்டாக டொபாக்கோ, ஆல்கஹால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிவிடும். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக வரப்போகுது. சரியா? எஸ். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? மழைநீர் சேமிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? மழைநீர் சேமிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? ரைட்டா? சரியா? ரைட். ஓவர் கம் ரேப்பிட் டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். சடனாக பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா டொபக்குன்னு நம்மளோட நிலத்தடி நீர் என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். ஸோ அப்போ அதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெயின் வாட்டர் மழை நீரை நம்ம சேமிக்கணும். ரைட்டா? ரைட்டா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டு மீட் த இன்க்ரீஸ்ட் டிமாண்ட் ஆஃப் வாட்டர். நாளுக்கு நாள் என்ன அப்படின்னா தண்ணியினுடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அதையும் என்ன பண்ணணும், நம்ம சரி செய்யணும். அடுத்து ரெடியூஸ் ஃப்ளட் அண்ட் சாயில் எரோஷன். ரைட்டா? ஃப்ளட் அண்ட் சாயில் எரோஷன். இதுக்கு முன்னாடி அதாவது ஃப்ளட் அதாவது வெள்ளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணரிப்பு, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம பண்ணணும். அடுத்து வாட்டர் ஸ்டோர்ட் இன் கிரவுண்ட் இஸ் நாட் கண்டாமினேட்டட். யாரும் அதை கண்டாமினேட் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? யாருமே அதை என்ன பண்ண போகிறதில்ல, கண்டாமினேட் பண்ண போகிறதில்ல. ஒரு சிலர் நான் சொன்னதை கேட்டு கரெக்டாக கிளியராக படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சிலர் ஸ்பாம் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு சிலர் ஒவ்வொன்றா இந்த கொஷின் திருப்ப அது என்ன சாப்டர், அந்த சாப்டரில் எத்தனாவது கொஷின் அது எல்லாமே போடுறாங்க. ரைட்டா? பேஷன் சொல்லுங்களேன். என்ன பேஷன்? பேஷனா போஷனா? என்னடா சொல்கிற? மொதல் பாய்சன் எழுதுனா அடுத்து பேஷன் எழுதுகிற, என்ன விஷயம்? பேஷன் சொல்லுங்கண்ணா. அனிமல் வேஸ்ட்டு அண்ட் ஹென்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். ஸோ எந்த ஒன்று கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கும், அதனால் ஈஸியாக என்ன பண்ண நம்ம இதை எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். கமெண்ட் ரீட் பண்ணுறேன்னு சொன்னால் ரீட் பண்ணுறேன், முடிச்சுட்டு ரீட் பண்ணுறேன். ஃபைனலாக வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் பயோகேஸ்? ரைட்டா? அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் பயோகேஸ். இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக். ஃபஸ்ட்டு விஷயம், புகையே வராது. ரைட்டா? புகையே வராது. காசிங் லெஸ் பொல்யூஷன். இட் இஸ் அன் எக்ஸலண்ட் வே டு கெட் ரிட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் லைக் பயோ வேஸ்ட் அண்ட் சீவேஜ் மெட்டீரியல். அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம, பயோ வேஸ்ட் அதாவது இயற்கையிலேருந்து வரக்கூடிய மாட்டுச்சாணம், எரிவாயு இது எல்லாத்தையும், சீவேஜ் கழிவுலேருந்து வரக்கூடிய கழிவு எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னது, இது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். த லெஃப்ட் ஓவர் ஸ்லரி இஸ் குட் மென்யூர் ரிச் இன் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் நம்ம கேஸ் எடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது நம்மளுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது எல்லாமே என்னது, நிறைய நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்து இருக்கும், அது நல்ல உரமாக பயன்படுத்த முடியும். சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். இது சேஃபு கன்வீனியன்ட் வேறு, பிரச்சனையே கிடையாது. அடுத்து இட் கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ரைட்டாக? க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகிறத தடுக்க போகுது. இது எல்லாமே என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ். ஹவ் வில் யூ ப்ரிவென்ட் சாயில் எரோஷன்? மண் அரிப்பை எப்படி தடுப்பீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. மண் அரிப்பை எவ்வாறு தடுப்போம் அப்படிங்கிறது. ரீடைன் வெஜிடேஷன் கவர். ரைட்டாக என்ன பண்ணும், நிறைய செடிகள் நடுறது, ஸோ தட் சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். சாயில் மண் வெளியே வந்து தெரியாத அளவுக்கு நம்ம நிறைய என்ன பண்ணணும், சின்ன சின்ன தாவரங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்து கேட்டல் கிரேஸ்லிங் ஷுட் பி கண்ட்ரோல். மேய்ச்சல், நம்ம பாட்டுக்கு போய் மாடு மாடெல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், சாப்பிட்டு காலி பண்ணிவிடும். அப்படி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்டு காலி பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்னது, கார்பன், ஃப்ளூரோ, குளோரின், அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வரக்கூடியது, அந்த மாதிரி ஒரு சில கேஸ்லாம் இருக்க. ஓசோன் டெப்ளீட்டிங், ஓசோனை டெப்ளீட் பண்ணக்கூடியது, அதுதான் என்ன அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ். அடுத்தது க்ராப் ரொட்டேஷன் அண்ட் சாயில் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் சாயில் ஆர்கானிக் மேட்டர். அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம தக்காளியே விதைக்கக்கூடாது. ஒரு தடவை தக்காளி போட்டோம்னா அதுக்கடுத்து வேறு ஒரு பெரிய மரம், அதுக்கப்புறம் தான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு லாங் டேர்ம், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் திருப்பி என்ன பண்ணணும், மண்ணிலே அப்படியே நிலத்திலே அடித்து அதை அப்படியே என்ன பண்ணணும், உரமாக்கி மண்ணோட மண்ணை திருப்பி அதிலே சக்திகளை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்ட் அட் அ கேட்ச்மெண்ட். கேட்ச்மெண்ட் என்னது, அதாவது மேலே மலையிலேருந்து தண்ணி வரக்கூடியதோ அல்லது எங்கேயாவது இருந்து வரக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே போய் ஆற்றுல கலக்காமல் ஒரு குளம் குட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷனாக காடுகளை அழித்தல், ரீஃபாரஸ்டேஷனாக திரும்ப காடுகளை உருவாக்குறது. அடுத்த டெரசிங் அண்ட் கான்டார் ப்ளானிங். கான்டார் ப்ளானிங் என்னது, அதாவது எப்படி மலைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மலைகளில் எப்படி நம்ம வந்து சேமிக்கணும், அதாவது தண்ணீரோட போக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம தாவரங்கள் வளர்க்குறது, அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணுறது. அது மாற்றி பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஒரு இடத்துல கட்டி நின்றுலாம் அப்படிலாம் இல்லாமல் சரியாக இருக்குது. கேட்டல் கிரேசிங்னா மேய்ச்சல், ஆடு மாடு மேய்ச்சல், அவ்வளோதான். விண்ட் ஸ்பீட் கேன் பி கண்ட்ரோல்டு பை பிளான்டிங் ட்ரீஸ். காற்றுல மண் அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதே நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும் பை பிளான்டிங் ட்ரீஸ், பெரிய பெரிய மரங்கள் வைக்கிறது மூலமாக.
எப்பா நீ எவ்வளோ உன்னால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோப்பா. டெஃபினட்டாக. அதாவது இதை 4 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கூட கேட்கலாம். நேற்று பார்த்த கொஷின், நேற்று நடந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், இன்றைக்கி சேலம் டிஸ்ட்ரிக்டா ஐம் நாட் ஷுர். அந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க இது. ரைட்டா? ரிவர்சபிள் ரியாக்ஷன், இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் suitable condition. It can be reversed under suitable condition. It cannot be reversed. ரைட்டா? It cannot be reversed. இது என்னது? ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரைட்டா? இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அடுத்து both forward and backward reaction. இது forward, முன்னாடியும் நடக்கும் பின்னாடியும் நடக்கும். ரைட்டா? ரெண்டுமே நடக்கும். அடுத்து it is unidirectional, proceeds only in forward direction. ரைட்டா? ஒரே ஒரு டைரக்ஷன், ஆரம்பித்தா முடியுது ஒரே இடம். ரைட்டா? இது எத்தனாவது கொஸ்டின்ப்பா? 7th ரோமனில் செகண்ட் கொஸ்டின்னு போட்டிருக்காங்களே. இது எத்தனை? இது ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் 10வது பாடம், லெசன் 10. 10th 5th ரோமனில் 4th கொஸ்டின். ரைட்டா? 10th சாப்டர் 5th ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின். அடுத்து இட் அட்டைன்ஸ் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம் இஸ் நாட் அட்டைன்ட். ரைட்டா? யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணும், இது யூக்லிபிரியமாக அட்டைன் பண்ணாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? த ரியாக்டன்ட் cannot be converted completely into products. ரைட்டா? ரியாக்டன்ட் cannot be converted. முழுசாக எல்லா ரியாக்டன்ட்டுமே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடாது. இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்ட்டு ப்ராடக்ட்டு. இது ஸ்லோ ரியாக்ஷன், இது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ரைட்டா? இது ஸ்லோ, இது ஃபாஸ்ட். சரியா? இது எல்லாத்தையும் என்ன பண்ண நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? எஸ், மீள் வினை மீளா வினை. ரைட். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ப்பா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். எவ்வளோ ரொம்ப போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கும். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்னது? ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன். ரைட்டா? ரியாக்ஷனோட ஸ்பீடை யார் யாரெல்லாம் பாதிக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கு இருக்க போகிறாங்க. ரைட்டா? பிஆர்எஸ் கேட்குற. ரைட்டா? மரங்கள் நிறையா இருந்தால் காற்று நிறையா வரும். மரங்கள் நிறையா இருந்தால் காற்று மேலே தான் இருக்கும், கீழே இருக்காது. மரம் இல்லைன்னா என்ன பண்ணும்? காற்று கீழே இருக்கும், அப்போ மண்ணை அடிச்சுட்டு போயிடும். மரங்கள் இருந்தால் காற்று மேலே தான் இருக்கும். இன்னொன்று, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகாது, மரங்கள் தடுத்துரும். மரத்தில் பட்டு அந்த மண் அந்த மரத்துக்கு கீழே விழுந்துடும், ஒரு பக்கமாக சேமிக்கும். மரம் இல்லைன்னா ஒரு இடத்துல மொத்தமாக காற்று மொத்தமாக அள்ளிட்டு அடிச்சுட்டு போயிடும். அதனால தான். அடுத்து என்னென்னது? நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் வினைப்படு பொருளின் தன்மை, அது என்ன தன்மையில், இயல் தன்மை இயற்கை தன்மை என்னவோ அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டனோட செறிவு எப்படி இருக்குன்னு, டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட்டு, ப்ரெஷரு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். இது வந்து ஒரு 5 மார்க்கில் கூட கேட்பாங்க, டீட்டெயிலில் கூட இருக்குது. இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம வெறும் பேரை மட்டும் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. சரியா? இதில் இருந்து நீ எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் தனியாக, யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். சரியா? சிம்பிள் தான் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம். ஸோ இதோட முடிஞ்சுது இன்றைக்கி கொஷின். ரைட்டா? இப்போ நான் கொடுத்த 4 மார்க்ஸை மட்டும் படித்தா கூட தாராளமாக உன்னால் பயங்கரமாக, கொஞ்சம் இல்லை ரொம்ப 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 பயங்கரமாக உன்னால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ரைட். ஸோ நேற்று நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ யார் யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ வில் see the comments. நேற்று வீடியோ எங்கே இருக்குது? நேற்று காலையில் என்ன கிளாஸ் பார்த்தோம்? நேற்று காலையில் தானே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் டயக்ராம்ஸ் தானே பார்த்தோம். எஸ். என்னடா இது நமக்கு அந்த சோதனை? கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ரைட்டா? பிடிஎஃப் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? என்னது? டுடே கிளாஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். வேறு மாதிரி கேப்டன் எஸ்டர்டே இன் மை ஸ்கூல் சடன்லி சயின்ஸ் செகண்ட் மிட் டர்ம் மாடல் எக்ஸாமினேஷன் 50 out of 50. தட்ஸ் குட். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் எஃபர்ட்ஸ். ஏர்லி மார்னிங் ஸ்டடி மேக்ஸ் குட் வைப்ரேஷன் டு மீ. சப்போர்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் ராதா பண்ணியிருக்காங்க. அடுத்து அக்ஷிதா கான்ட் ஏபிள் டு அட்டெண்ட் த லைவ் கிளாஸ் டுடே. ஐ எம் ஹேவிங் தமிழ் எக்ஸாம், ஸோ ஐ வாஸ் ரிவைசிங் தமிழ். ஸோ தமிழ் எக்ஸாம் அட்டன் பண்ண இருந்தனால அட்டன் பண்ண முடியலை. கண்டாமினேட்டட் அப்படின்னா கெட்டு போகிறது. ரைட்டாக? கண்டாமினேஷனாக கெட்டு போகிறது. அடுத்து திவ்யதர்ஷினி, தேனி டிஸ்ட்ரிக்ட். எவ்ரி மார்னிங் செஷன் சூப்பராக இருக்குது. நான் லேட்டாக எழுந்திருப்பேன், ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன், காலையில் 5 மணிக்கு லைவ் செஷனுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கமெண்ட் போட்டவங்க யார் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க? அன்ஷி இருக்கீங்க, வேறு யார் இருக்கீங்க? ரைட்.
score full marks. I am very proud to be a soldier at Vedantu. This weekend night study வேணும். இது நான் கேட்கணும்னு நினச்சேன். யாருக்கெல்லாம் நைட் ஸ்டடி வேணும்? ரைட்டா? யாருக்கெல்லாம் நைட் ஸ்டடி வேணும்? நைட் ஸ்டடி யாருக்கெல்லாம் ரெடியாக இருக்கா? How many of you are ready for night study? Yes. நைட் ஸ்டடினா என்ன ஆகும் தெரியுமா? நைட் ஸ்டடினா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 12 மணி 1 மணி வரைக்கும் படிக்கணும். நீ ஓகே சொல்ல, உங்கள் வீட்டில் விடுவாங்களா? இந்த வாரம் இருக்கான்னு பார்ப்போம். ரைட்டா? இந்த வாரம் உனக்கு எக்ஸாம்லாம் இருக்கும்ல, நீ என்ன பண்ணுவ? ஆனால் சாட்டர்டே நைட்டு தான். சாட்டர்டே நைட்டு சண்டே காலையில் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம். ஓகேங்கிற வருவியா? நிஜமாவே சீரியஸ்லி? ஆனால் என்ன நடத்துறது? இப்போ செகண்ட் மிட்டம் பாதி பேருக்கு முடிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு செகண்ட் மிட்டம் முடிஞ்சிருக்காது. அப்போ என்ன நடத்தலாம்? என்ன படிக்கிறது? ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு சஜஷன். என்ன படிக்கிறது? என்ன படிக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ பாரு, நேற்றே பாதி பேருக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஸ்ட்ரென்த் நம்மளோட சேனல் காலையில் சென்டம் மேலே இருந்தான் இனிஷியலாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாயிட்டான். அது கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவராக தெரியல. சேலமில் உனக்கு வைக்கிறேன்னா அப்போ சேலம், அப்போ கோயம்புத்தூராக இருக்கும். 11th கிளாஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்களா தமிழ் நல்லா இருந்துச்சா? ஹாஃப் இயர்லி எக்ஸாமா? இல்லை அடுத்த வாரம், இந்த ஒரு வாரம் விட்டுடலாம். அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? அதுக்கு அடுத்த வாரம் ஏர்லி மார்னிங் 3 ஓகே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏர்லி மார்னிங் 3ங்கிறது. ஆனால் அது செட் ஆகாது. ஏர்லி மார்னிங் 3 o'clockலாம் யாரும் எந்திரிக்க மாட்டீங்க. இந்த வாரம் விட்டுடலாம். இதுக்கு அடுத்த வாரம்னா செகண்ட் மிட்டம், அடுத்த வாரம்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணலாமா? இந்த வாரம் விட்டுடலாம். இந்த வாரம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக செகண்ட் மிட்டம் இருக்குது. ரைட்டா? இந்த வாரம் நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அப்போ பண்ணலாமா? அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்? வேறு லெவலில் தாறுமாறாக பண்ணலாம். சரியா? தாறுமாறா. சரியா? ஓகே, அடுத்து கமெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்னு. கிளாஸ் இஸ் வெரி கிளியர் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஃபாத்திமா, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷாம், வெரி யூஸ்ஃபுல். பிடிஎஃப் கொடுங்க. நேத்ரா, கிளாஸ் அட்டன் பண்ணலை, தமிழ் எக்ஸாம் இருந்தனால கண்டிப்பாக ரெக்கார்டிங் பார்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் வேணும். சுமையா, ஜீவிகா, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்யூ. அடுத்து, திஸ் லைவ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் கேப்டன், யுவர் டீச்சிங் இஸ் ஆசம். ஓகே, 4 mark and 7 mark சொல்லுங்கள். ஐ ஹவ் சயின்ஸ் எக்ஸாம் டுமாரோ. ஸோ நான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன். மேபி இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கமெண்ட் போட்டவங்க இருக்கீங்களான்னு தெரியல. இருந்தீங்கன்னா இன்றைக்கி 4 mark போட்டாச்சு. ரைட்டா? வெரி யூஸ்ஃபுல். லாட் ஆஃப் டவுட்ஸ் இன் ஃபார்முலா, பட் யூ கிளியர்ட் இட். எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். அவங்க பேர் போட்டிருக்காங்க. யூஸ்ஃபுல் சார், ஓகே. வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங். ரைட்டா? எஃபர்ட் போட்டு தேங்க்யூ. யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு ஆல் ஆஃப் மை கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்து பிடிஎஃப் லிங்க் கேட்டிருக்கேன். பிடிஎஃப். ஐ எம் யுவர் வாரியர் ரக்ஷனா. டுடே கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே SMSW, ஏன்னா சப்ப மேட்டர் சால்ட் வாட்டரு. ஓகே, அடுத்து பிடிஎஃப் தான் கேட்டிருக்காங்க எல்லோரும். சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். இந்த மாதிரி தான் டெய்லி போயிட்டுருக்கு. ஸோ வாட் எல்ஸ்? வேறு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மார்னிங் ஸ்டடி. ஓகே, மார்னிங் ஸ்டடி ரெகுலராக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எப்போயுமே உனக்கு டெய்லி மார்னிங் கிளாஸ் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? அதில் டவுட்டே கிடையாது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடிஷ்னலாக சாட்டர்டே 11th ஸ்டாண்டர்டுக்கு வைக்கிறேன். ஒரு மாற்றத்துக்கு நீ கேட்டேன்னா உனக்காக வைக்க போகிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நைட் நம்ம கிளாஸ் வைக்கலாம். ரைட்டா? இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு போய் நல்லா எழுதுங்க. சரியா? ஓகே, ரைட். கிளம்பலாம், ஸ்கூலுக்கு போகலாம். சயின்ஸ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம், சோஷியல் எக்ஸாம், யார் யாருக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், நல்லா போய் படிச்சுட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? we will meet by tomorrow morning. சரியா? டாடா, bye, see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? Bye.